எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப துக்கமான ஒரு நாள். அதனால் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிலங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாரையுமே இப்படியே பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. 4 வருஷம் ஜெயில், 10 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாது, கோடிக்கணக்கில் பெனால்ட்டி. அப்படி என்னங்க பண்ணாங்க அவங்க? நாட்டுக்கு நல்லது செய்யணும் இப்போ நினச்சது ஒரு தப்பா? உங்கள் எல்லாம் நல்லதுக்காக தானே அவங்க போராடினாங்க. இவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ விஷயங்கள், எல்லாம் அப்படி தாங்க இருக்கீங்க. எல்லாம் நியாயம்லாம் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இந்த தீர்ப்பை கேட்டதுலேருந்து என்னால் காலையிலேருந்து வாய்க்குள்ள சோறு இறங்க மாட்டேங்குதுங்க. இன்ன வரைக்கும் என்னால் சோறு சாப்பிட முடியல. வேறு வழியே இல்லாமல் போய் பீஸா சாப்பிட்டு வந்தேன், டபுள் சீஸ். இந்த மாதிரியான எனக்கு சீரியஸாக வாயில் வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க எங்கள் சின்னம்மா? மக்களோட பணத்தை என்ன ஒரு சில்லற காசு ஒரு 50,000 கோடி 60,000 கோடியை திருடி இருப்பாங்க. அது ஒரு தப்பா? இன்றைக்கி வெளில போனால் சில்லறை கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2000 சில்லறை கிடைக்க மாட்டேங்குது, 500 சில்லறை கிடைக்க மாட்டேங்குது, 100 சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. சரி, உங்களுக்குலாம் சில்லறை வேணுமேங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க எங்கள் அம்மா. நீங்கள் உங்களோட காசெல்லாம் கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துலேயே 3000 வருஷத்துல உங்களுக்கு திரும்ப அந்த சில்லறை கொடுக்க போகிறாங்க. அதை அவங்க வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள். இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? அதுக்கப்புறம் என்ன, ஜனத்தொகை ஏறிடுச்சுங்கிறீங்க. ஒரு 500-600 பேரை கொலை பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் எப்படி சார் ஜனத்தொகை குறையும்? இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? மக்கள் இதெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லவங்களும் உள்ளே போவாங்களா? ஆனால் நாங்கள் விட போகிறது இல்லைங்க. இது கண்டிப்பாக போராட்டம் பண்ணியே தீருவோம். எப்படி எங்கள் அம்மா உள்ளே போனப்போ போராட்டம் நடந்துச்சு, அதே மாதிரி போராட்டம் நடக்குங்க இங்கே. நாளைக்கு காலையில் தீமிதி காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, மண்சோறு சாப்பிட்றது, இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எங்கள் சின்னம்மாவோட சின்னம்மா CR சரஸ்வதி, சின்னம்மாவோட சின்னம்மா பார்வதி லட்சுமி, வளர்மதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோடு ஃபுல்லாக டியூப்லைட்டு இதெல்லாம் உடச்சி, சோடா பாட்டிலாம் உடச்சி அது மேலே உருள போகிறாங்க. புது விதமான போராட்டம். இது எங்கள் அம்மா சின்னம்மாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் உருண்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுடைய பேரை இதில் பதிவு பண்ணிவிட்டு இந்த போராட்டங்களில் கலந்துக்கோங்க. இது வெறும் போராட்டம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, 1000 ரூபாய் பணம் கொடுப்போம், பிரியாணி தரோம். ஸோ சில பேர்னால நேரடியாக உங்களால் கலந்துக்க முடியாது. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. www தமிழ்நாடு ஆட்சி நாசமாக போச்சு அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க. ஆனால் ஏங்க, சிங்கம்னு சொன்னது ஒரு தப்பாங்க, தூக்கி குண்டில் போட்டு வச்சிருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன்னுங்கிறாரு. எங்கள் சின்னம்மா உட்காந்தாலே 13 டன்னு. எனக்கு அப்படியே பயம், கோபம் வருது. ஆனால் வீடியோவில் பேச முடியல நான். ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் எல்லாருமே மெரினா பீச்சில் கூடுவோம். இந்த சசிகலா அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு எல்லாருமே போராடுறோம். தயவு செஞ்சு தமிழன்லாம் வாங்க, தயவு செஞ்சு இப்போயாவது தயவு செஞ்சு வெளியில் வாங்குங்க. அண்ட் இந்த எதிர்கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான இந்த உள்கட்சி பூசல் எங்களோட கட்சிக்குள்ளே பிரச்சனை மாட்டோம்னு நினைக்கிற அத்தனை பேரே நாங்கள் இப்போ நீக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே விளக்கியாச்சு. முந்தானேத்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தானேத்து விராட் கோலி அதிமுக அடிப்படை உறுப்பினர்லேருந்து விளக்கப்பட்டிருக்காரு. ஏன்? எங்கள் எம்எல்ஏ, எங்கள் சின்னம்மாவே 134 எம்எல்ஏ தான் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அந்த 200 பேர் 200 ரன் அடிச்சிருக்காரு. எப்படி அடிக்கலாம்? அது அவரை தூக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேசிலில் இருக்க ஒரு ஃபுட்பால் பிளேயர் நெய்மர், அவரோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் எங்கள் சின்னம்மா. அன்னைக்கு நடந்த ஒரு மேட்ச்சில் சின்னம்மா பற்றி அவர் பேசவே இல்லை. அவரையும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டோம். சார், நீங்கள் அதிமுகலேருந்து உங்களை விலகாமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு போராட்டத்தில் கலந்துக்கோங்க. இல்லை உங்கள் எல்லாரையும் நாங்கள் அதிமுகலேருந்து விலக்கிடுவோம். இன்னும் ஒரு அழுகையாக வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கோங்க. இங்கே அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. சின்னம்மாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். அதுக்கு எல்லாருமே போராடுங்க. அண்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த எதிர்கட்சிகளை ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சார். எங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. 127 எம்எல்ஏக்கள் எங்கள் சின்னம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் சின்னம்மாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து ஊழல் பண்ணதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க, உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களை சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு 127 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 127 எம்எல்ஏ வச்சு தானே நீங்கள் ஆட்சி அமைக்கணும். அப்போ இவங்க ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எப்படி ஊழல் பண்ணாமல் இருப்பாங்க? எங்கள் சின்னம்மா 2 வருஷமா 3 வருஷமா நன்னடத்தை காரணமாக வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 10 வருஷம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் திரும்ப இது பண்ணிப்போம். நீங்கள் திரும்ப ஆட்சியை அமைக்க போகிறீங்க.
இந்த 127 எம்எல்ஏ தானே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் சின்னப்பா உங்களால் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. புரியுதுங்களா? நாளைக்கு எல்லாரும் தயவு செஞ்சு, அதனால தமிழர்கள்லாம் தயவு செஞ்சு எல்லா தமிழனும் தக்காளி சோறு கட்டிக்கிட்டு மெரினா பீச்சுக்கு வாங்க. போராடுறோம், சின்னம்மாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுறோம். தயவு செஞ்சு எல்லாருமே டேக்லைன் வந்து வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைன் வைங்க. தயவு செஞ்சு வைங்க ப்ளீஸ். இப்போயாவது தயவு செஞ்சு வெளியில் வாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டே மாற்றக்கூடிய ஒரு பெண்மணியை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இதுக்கு மட்டும் நம்ம குரல் கொடுக்கலைன்னா நம்மளாம் வந்துட்டு தமிழர்களே கிடையாதுங்க. இதை வந்து உண்மையான தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? மற்றவங்களாம் பண்ணுவானா எனக்கு தெரியல. உண்மையான தமிழன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்ணுங்கள். டேக்லைனில் வந்துட்டு வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் சசிகலான்னு போடுங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.